வணக்கம். எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்போட பேட்டரி வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு லேப்டாப்போட பேட்டரி வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும். அது எதனால் வெடிக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கரண்ட்டு போணுச்சுன்னா சடனாக ஆஃப் ஆகிடும். ஸோ அது எதனால் ஆஃப் ஆகுதுன்றதையும் பார்ப்போம். ஸோ நாட் சார்ஜிங்னு வரும், அது எதனால் நாட் சார்ஜிங்கிறது வரதையும் பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஒன்று தான். என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றது. ஸோ டைரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேட்டரி வந்து உப்ப ஆரம்பிக்கும். அதாவது டைரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க 24 ஹவர்ஸும். யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட பேட்டரி வந்து உப்ப ஆரம்பிக்கும். ஸோ உப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்காது. 100% இருக்கும். ரிமூவ் பண்ணுறப்ப டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஸோ எதனாலனா, நீங்கள் வந்து டேரெக்டில் வந்து 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சார் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வந்து ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 100% சார்ஜ் இருக்கும். அப்போ 100% சார்ஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்படியே லோ ஆகிட்டே வரும். அப்போ வந்து ஒரு இண்டிகேஷன் ஒன்று வரும், எனக்கு வந்து பேட்ரி லோ ஆக போது, சார்ஜ் பண்ணு, லோ இண்டிகேட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று வரும். அந்த லோ இண்டிகேஷன் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து சார்ஜரை எடுத்து அதில் நீங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் எப்பயும் போல் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்பி 100% வந்துடும். திரும்பி 100% வந்த உடனே திரும்பி நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். திரும்பி லோ ஆகும். திரும்பி எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்பி ரிமூவ் பண்ணிடுங்க. 100% வந்தோன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்கிளில் வந்து மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் பேட்டரிக்கு வந்து ஒர்க் கொடுக்குறீங்க. பேட்டரி லோ ஆகுது, திரும்பி ஹை ஆகுது, திரும்பி லோ ஆகுது, ஹை ஆகுது. அப்போ நான் பேட்டரிக்கு வேலை கொடுக்கும்போது பேட்டரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உப்பாது, வெடிக்காது, எந்த ஒரு பிரச்சனையும், நாட் சார்ஜிங் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது வார்டுக்கு போய்ட்டுருக்கும். இந்த ரீசைக்கிளில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. சரி சார், இதெல்லாம் ஓகே. நான் வந்து ஒரு 10 நாள் வந்து நான் வெளில போகிறேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போங்க. பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரீங்கன்னா, 10 நாள் கழிச்சு திரும்பி வந்து அந்த பேட்டரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப்போட அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ளஸ் நெகட்டிவோட ஒர்க்கை வந்து அந்த இடத்துல செயல்படாத இருக்கும். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு திரும்பி உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது திரும்பி உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து திரும்பி எப்பயும் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லேப்டாப்போட பேட்டரி வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு பேட்டரியில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவோம். அது 3 மணி நேரம் நின்னாலும் சரி, 1 மணி நேரம் நின்னாலும் சரி, 5 மணி நேரம் நின்னாலும் சரி, லேப்டாப் பேட்டரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தெளிவாக சொல்லிட்டேன். மறுபடியும் இன்னொரு தடவை வேணாலும் சொல்கிறேன். நான் லேப்டாப்போட பேட்டரியில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 24 ஹவர்ஸும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி வெடிக்கிறதுக்கோ உப்புறதுக்கோ ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் வந்து லேப்டாப்போட பேட்டரியில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ், தஞ்சாவூர்.